ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। ॐ शां शनिचराय नमः। நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். 2026 மார்ச் 6 காலை 8:24. நான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது ரிஷபராசி பக்தர்களே, 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறேன். உனக்கு இது லாப சனி காலம். மாணவர்களே, நான் உன் 11வது இடத்தில் இருப்பதால் கல்வியில் அபாரமான வளர்ச்சி உண்டாகும். கடினமான பாடங்களையும் நீ எளிதாக புரிந்து கொள்வாய். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு இது சாதனை படைக்கும் ஆண்டு. ஸ்காலர்ஷிப் மற்றும் கல்வி தொடர்பான பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதன்கிழமைகளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்து ஏலக்காய் மாலை சாற்று. அறிவும் நினைவாற்றலும் பெருகும். இளைஞர்களே, புதிய வேலை தேடுகிறாயா? நிலையான வேலை வாய்ப்பு வரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு பயண வாய்ப்புகளும் தேடி வரும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய இது நல்ல காலம். பல வழிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சமூகத்தில் உன் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். தடைப்பட்ட திருமண காரியங்களும் கைகூடும். சனிக்கிழமைகளில் வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபடு. அதிர்ஷ்ட வாயில்கள் திறக்கும். பெண்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாள் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்று நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகள் உன் வீட்டில் நடைபெறும். சொத்து வாங்கும் யோகம் உனக்கு உள்ளது. வீடு அல்லது நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன் ஆரோக்கியம் பொதுவாக சீராக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து உற்சாகமாக செயல்படுவாய். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்று அதிர்ஷ்டம் பெருகும். முதியோர்களே, பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். குடும்பத்தில் உன் மனம் நிறைவடையும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சில உடல்நல பிரச்சனைகள் மெல்ல குறையும். நிம்மதியான உறக்கம், மன அமைதி உனக்கு கிடைக்கும். முதியோர் இல்லங்களுக்கு அல்லது வசதியற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் செய். அது உன் கர்மத்திற்கு நன்மை தரும். ரிஷபராசி பக்தர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் வெங்கடாஜலபதி. பரிகார ஆலயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் டெம்பிள் அல்லது திருப்பதி டெம்பிள். உன் பரிகார மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நான் 11வது இடத்தில் இருப்பதால் லாபங்கள் உன்னை தேடி வரும். ஆனால் நினைவில் கொள், தர்மத்துடன் கூடிய உழைப்பு மட்டுமே அந்த லாபங்களை நிலைத்திருக்க செய்யும். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய். அது உன்னை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். ரிஷபராசி பக்தர்களே, நான் உனக்கு அதிர்ஷ்ட வாயில்களை திறக்க வந்திருக்கிறேன். உழைப்பு செய், தர்மம் செய், நன்றி உணர்வு கற்றுக்கொள். நீ உயர்வாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः.